வணக்கம் மக்களே. நம்ம அடுத்து இந்த ஐபிஎல் சீரீஸில் பார்க்க போகிற டீம் தான் கேகேஆர், கோல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ நம்ம பாட்ஷா ஆஃப் பாலிவுட் ஷாருக் கானோட டீம் தான் இது. ஸோ கேகேஆர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா ஆடுவாங்க, திடீர்னு கேவலமாக ஆடுவாங்க, திடீர்னு இவங்க டஃப் கொடுத்துருவாங்க, இவங்களே கப் வச்சுருவாங்க. பார்த்து ரெண்டு வாட்டி கப்பும் அடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு அன்பிரடிக்டபிள் டீம் தான், ஆனால் எப்போவுமே ஒரு பயம் கொடுக்குற டீமுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாட்டி அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ரிட்டன்ஷன்ஸ் அவங்களுக்கு 69 கோடி. ஐ திங்க் ரிட்டன்ஷனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப சென்டிமெண்டல் வேல்யூ பார்ப்பாங்க கேகேஆர். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 51 கோடி. பர்ஸில் இப்போ வெறும் 5 லட்சம் தான் இருக்குது. 25 பிளேயரில் 21 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ் லிஸ்ட்டில் பார்ப்போம். தி ஷைனிங் ஸ்டார் ரிங்கு சிங் இருக்கார். அதே மாதிரி லாஸ்ட் டைம் அங்கிரீஷ் ரகுவன்ஷி அண்டர் 19 செம்மையாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பேட்டர், ரொம்ப ஸ்டைலிஷ் பேட்டர் கூட. சிஎஸ்கேல அஜின்கே ரஹான் எப்படி ஒரு சீசனாக இருந்துச்சு, அவர் இந்த வாட்டி கேகேஆருக்காக வரப்போகிறாரு. மனிஷ் பாண்டே ரொம்ப சீசன்டு பிளேயர், இந்த வாட்டி ஷைன் ஆவாரான்னு தெரில. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்கில் சிசோடியான்னு சொல்லி ஒரு சின்ன யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபயரிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மென்ஸ், சரியான பேட்ஸ்மென்ஸ். அந்த சர்ப்ரைஸ் ஒன்று குவிண்டன் டீகாக் இந்த வாட்டி கேகேஆருக்கு ஆட போகிறார். செம்மையான பேட்ஸ்மேன் அவர். அதே மாதிரி ரஹ்மனுல்லா குர்பாஸ் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கார். ரீசெண்ட் டைம்ஸில் செம்ம ஃபார்மில் இருக்கார். அவர் ஒரு த்ரெட்னிங் பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் கேகேஆரோட சொத்துகள் என்று சொல்லக்கூடிய சுனில் நாராயண், ஆண்ட்ரே ரசல் இருக்காங்க. ஆப்வியஸ்லி இவங்க 2 பேரும் ரீடைன் பிளேயர்ஸ். ரமன்தீப் சிங் கூட இந்த வாட்டி ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவர் நல்ல ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர். அதே மாதிரி ரோமன் பவல் இந்த வாட்டி செம்ம ஃபயரிங் லைனப்பு, செம்மையான டீம் இது. அப்புறம் நம்ம வெங்கி இருக்கார், வெங்கடேஷ் ஐயர், அனுகுல் ராய், மொயின் அலி இந்த வாட்டி கொஞ்சம் ஆட் இருக்காங்க. சிஎஸ்கேல நல்லா பார்த்துருப்போம் நம்ம. மொயின் அலி இந்த வாட்டி கேகேஆருக்காக வரப்போகிறாரு. போலர்ஸில் நம்ம வெரி ஓன் நம்ம சென்னை பையன் வருண் சக்கரவர்த்தி இருக்கார், சரியான போலர், ரிஸ்க் ஸ்பின்னர். ஹர்ஷித் ராணா இப்போ இன்னும் ரீசெண்டாக டெஸ்ட் டெபியூ ஆனாலும் ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு கேகேஆருக்குன்னு ஒரு தனி ஒரு பாண்டிங் இருக்குது. அதே மாதிரி வைபவ் அரோரா, மார்க்கண்டே, உம்ரான் மாலிக் த ஸ்பீட்ஸ்டர் அண்ட் ஆண்ட்ரிக் நோக்கியா இந்த வாட்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஐபிஎல்லில் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாணி இருக்குது. அந்த 4 ஓவர்ஸ் அவர் நல்லா கண்டெயின் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஸோ கேகேஆர் அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த டீம் அன்பிரடிக்டபிள் தான். பட் இந்த வாட்டி இருக்கிற பேலன்ஸும் பார்க்கும்போது அவங்களோட யூஸ்வல் அந்த 5 பேர் இருக்காங்க. அதை தாண்டி மற்றவங்களாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி குவிண்டன் டீகாக் ஒரு ஆட் ஆனு. அதே மாதிரி நம்ம ஸ்பீட்ஸ்டர் உம்ரான் மாலிக் சரியான சான்ஸ் கிடைக்கல எஸ்ஆர்ஹெச்சில், ஏன்னா எல்லாருமே அடிச்சிட்டாங்க. செம்மையாக நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கேகேஆர் சீம்ஸ் டு பி அ வெரி டஃப் டீம். 10 டீமே டஃப்னு தான் சொல்லணும். பட் அகெயின் கேகேஆர் ஆன் அப்பர் ஹேண்ட், தே ஹேவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த வாட்டி சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். லெட்ஸ் சி. நம்ம அதே மாதிரி அடுத்த டீம் பற்றி நெக்ஸ்ட் நியூஸில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், டேக் கேர்.